வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? டாட் புரோகிராமிங்ல எப்படி ஆப்பரேட்டர் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேத் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ நீங்க ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து மேத் ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மேத் ஆப்பரேஷன்ஸை எப்படி டாட்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மேத் ஆப்பரேஷன்ஸ் மேத் ஆப்பரேஷன்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் வேல்யூ என்ன? ஏ பிளஸ் பி டாலர் பி ஈக்குவல் டு ஒரு டாலர் சிம்பிள் கர்லி பிரேஸ்க்குள்ள இந்த எக்ஸ்பிரஷன் ஏவும் பிளஸ் பியும் அடிஷன் பண்றேன். பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். என்ன எரர் வருது? ஓகே, இல்லை கிளியர் ஆயிடுச்சு. 10 plus 2 equal to 12 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் நான் மாத்தி விட்டுறேன். இப்போ 10 minus 2 equal to 8. இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இந்த இடத்துல டிவிஷன். அப்புறம் இதனுடைய ரிமைண்டர். இப்போ நான் இதை ரன் பண்றேன். பாருங்க 10 plus 2 12 வந்துச்சு, 10 minus 2 18 வந்துச்சு, 10 into 2 மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 20 வந்துச்சு. டிவைட் பண்ணனா 5. இதுக்கு ரிமைண்டர் வந்து 0. அதாவது ரிமைண்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 10-ஐ 2ஆல டிவைட் பண்ணி ஏதாவது ரிமைண்டர் மீதி எதுனா வருதா அப்படின்றத கெட் பண்றதுக்காக தான் இந்த ரிமைண்டர் இந்த சிம்பிள். இப்போ இந்த இடத்துல 10ன்னு இருக்கு. இதே நான் 11 சொல்லிட்டு மாத்துறேன். பாருங்க 11/2 வந்து 5. ஓகேங்களா? 5.5 5.5. இப்போ நம்மளுக்கு அந்த 1ன்ற ரிமைண்டர் மட்டும் இப்போ கிடைக்கும். இப்போ பாருங்க, நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ இதை நான் டிவைட் பண்ண அப்படின்னா 5.5. ஓகேங்களா? ஆனா எனக்கு அந்த ரிமைண்டர் பார்ட் மட்டும் 5ன்ற இன்டீஜர் பார்ட் போயிட்டு எனக்கு அந்த ரிமைண்டர் மட்டும் வேணும்னா இந்த இடத்துல எனக்கு 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுவே 11 இருக்கு. இந்த இடத்துல 3ஆல நான் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 2 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ரிமைண்டர் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த டில்ட் சிம்பிள். ஓகேங்களா? டில்ட் சிம்பிள் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இந்த டில்ட் சிம்பிள் வந்து கீபோர்ட்ல நம்பர் 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பர் 1க்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் டில்ட் சிம்பிள் நான் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இன்டீஜர் பார்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, எனக்கு இன்டீஜர் பார்ட் மட்டும் கிடைக்கும். இந்த நான் டிவைட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 3.6 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபிராக்ஷனும் சேர்ந்து வருது. எனக்கு ஃபிராக்ஷன் வந்து வேணாம், வந்து இன்டீஜர் பார்ட் ஒண்டி வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த இன்டீஜர் டிவிஷன். ஓகேங்களா? இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே 5 டிவைடட் பை 3 அப்படின்னா இப்போ எனக்கு இன்டீஜர் பொசிஷன் 1ன்னு வருது. இதுவே 15 அப்படின்னா 15ன்றது ஈக்குவலா வந்து டிவைட் ஆகும். ஸோ அதனால 5ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து எனக்கு எதுவும் வரல. ஓகேங்களா? 5 into 3 வந்து 15. அதனால தான் இங்க 5ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து மேத் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம மேத் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ்னா பாருங்க, பிரிண்ட்
இந்த இடத்துல என்ன பண்றேன், இந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டாலர் சிம்பிள் ஏ கிரேட்டர் தென் டாலர் பி. ஓகேங்களா? இந்த டாலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூவே எடுக்கும். இது டாலர் போடாம நீங்க வந்து வெறும் அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைரக்டா பிரிண்ட் ஆகும். டாலர் ஏ கிரேட்டர் தென் பி. இத நான் ஏ வந்து பின்ற வேல்யூவோட இது கிரேட்டரா இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இது இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 15 கிரேட்டர் தென் 3 அப்படின்றது எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. இந்த டாலர் சிம்பிளை எடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த வேல்யூ வராம ஜஸ்ட் ஏ கிரேட்டர் தென் பின்னு வந்துச்சு. ஓகேங்களா? நான் வேல்யூ இருக்கும் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ 15 கிரேட்டர் தென் 3, எஸ் ட்ரூ. இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 15 லெஸ் தென் 3 அப்படின்றது நான் செக் பண்றேன். இது வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த சிம்பிள் மாத்தணும். 15ன்றது லெஸ் தென் 3 இல்ல, 15ன்றது கிரேட்டர் தென் 3. ஸோ அதனால ஃபால்ஸ்னு வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்றோம். இப்போ பிரிண்ட் இந்த லைனை நான் அப்படியே இப்போ நான் இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதுவே கிரேட்டர் தென் இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்றது நான் செக் பண்ணலாம். செக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இதுவே நான் இங்க இப்போ பாருங்க இது 15 இப்போ என்ன வந்துச்சு, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடுறேன். ஈக்குவல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸும் சரி செகண்ட் கேஸும் சரி ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா 15ன்றது கிரேட்டர் தென் 3 அப்படின்றத செக் பண்றோம். இல்ல ரெண்டுமே ஈக்குவல், அதனால ஃபால்ஸ் ஆயிடுச்சு. கிரேட்டர் தென் கிடையாது. ரெண்டாவது இந்த 15ன்றது லெஸ் தென் 15 இல்ல அது ரெண்டும் ஈக்குவல், அதனால அதுவும் ஃபால்ஸ் வந்துச்சு. இப்போ பாருங்க இந்த 15ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்றத செக் பண்றோம். 15ன்றது கிரேட்டர் தென் 15 கிடையாது, ஆனா ஈக்குவல். ஸோ அதனால இது இடத்துல ட்ரூன்னு வந்துச்சு. இது எங்க 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியா அப்படின்றது நான் செக் பண்றேன். இந்த இடத்துல என்ன வரும், லெஸ் தென் கிடையாது, ஆனா ஈக்குவல். ஸோ அதனால ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஒரு 5ன்னு மாத்தினா என்ன வரும், எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஓகே. ஜஸ்ட் இன்னொரு கண்டிஷன் வந்து என்னன்னா, ரெண்டுமே ஈக்குவலா, ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்றது செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல். அதை நான் போட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க ஃபால்ஸ். இது ரெண்டும் 15 15ம் 5ம் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே நான் இந்த இடத்துல 15 சொல்லிட்டு மாத்திரம்னு வச்சுங்களேன், நான் ரன் பண்ண அப்படின்னா எஸ் 15ம் 15ம் ஈக்குவல், ஏவும் பியும் ஈக்குவல்னு வந்துச்சு. இன்னொன்னு நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். இது ரெண்டும் நாட் ஈக்குவலா அப்படின்ட்டு செக் பண்ணலாம். நான் ரன் பண்றேன். ரன் பண்ணனா இது ரெண்டும் நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணனா ஃபால்ஸ்னு வருது. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல். இதுவே நான் இந்த இடத்துல ஒரு 7 மாத்திரம்னு வச்சுங்களேன், இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ட்ரூன்னு வந்துச்சு. ஏன்னா 15ம் 7ம் நாட் ஈக்குவல், எஸ் ட்ரூ அப்படின்னு, அதனால ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிஷனல் ஆப்பரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸ். இப்போ இந்த பார்ட் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட்
இப்போ நான் வந்து a ஈக்குவல் டு 3 கமா b ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், c ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு. cன்றது ஒரு இன்டீஜர். இப்போ a கிரேட்டர் தென் பியா அப்படின்னு நான் செக் பண்றேன், இல்ல ஃபால்ஸ். சரி ஓகே, இப்போ லெஸ் தென் போட்டுக்கலாம். a லெஸ் தென் பியா அப்படின்றது நான் செக் பண்றேன், எஸ் ட்ரூ. அண்டு ஏன்றது லெஸ் தென் சியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஏன்றது பியை விடவும் லெஸ் தானா இருக்கா, அப்புறம் சியை விடவும் லெஸ் தானா இருக்கா அப்படின்றத இந்த ரெண்டு கண்டிஷனும் நான் வந்து செக் பண்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷனை கம்பைன் பண்றதுக்காக தான் லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா தான் எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, இப்போ ஏ லெஸ் தென் பியா ட்ரூ, பி ஏ லெஸ் தென் சியா ட்ரூ. அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் ஃபைனலா வந்து என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, இதுவே இந்த இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்றத நான் செக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுது. அப்போ டோட்டலா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். ஓகேங்களா, இப்போ பிரிண்ட் ஏ ஓகே பி லெஸ் தென் ஏவா அப்படின்னு நான் செக் பண்றேன். செக் பண்ணனா எனக்கு இப்போ என்ன வருது, ஃபால்ஸ்னு வருது. ஏன் அப்படின்னா பின்றது ஏ விட கிரேட்டர் தென். ஆர் ஆருக்கு இந்த மாதிரி டபுள் பைப் சிம்பிள். ஓகேங்களா, இது போட்டுங்க, போட்டுட்டு பி லெஸ் தென் சி அப்படின்றத செக் பண்றேன். அதாவது ஒண்ணு பி வந்து ஏவை விட லெஸ் தானா இருக்கா, அப்படி இல்லைன்னா பி வந்து சியை விடவே லெஸ் தானா இருக்கா அப்படின்றத நான் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு நான் இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க ட்ரூன்னு வந்துருச்சு. பின்றது ஏவை விட லெஸ் தானா இல்ல. ஓகேங்களா, அதனால இது ஃபால்ஸ். ஆனா பின்றது சியை விட லெஸ் தானா இருக்கு, சோ அதனால இது வந்து ட்ரூன்னு வந்துச்சு. ஓகேங்களா, இதே இந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷன் வந்து நான் இங்க ஃபால்ஸ்னு போட்டேன் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ். ஏன்னா பின்றது ஏ விட லெஸ் தானா இல்ல. ஓகேங்களா, ஏன்னா பின்றது 5, ஏன்றது 3, சோ அப்ப லெஸ் தானா இல்ல. அப்புறம் சியை விட கிரேட்டர் தானா இருக்கா அப்படின்றது செக் பண்றோம், அந்த இடத்துலயும் ஃபால்ஸ். இதே மாதிரி ரெண்டு இடத்துலயும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்படின்னா ரெண்டுமே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்க ரிசல்ட் ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, இது வந்து ஆர் ஆர் ஆபரேட்டர், அதாவது ஆர் லாஜிக்கல். ரெண்டாவது நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா நாட் ஆபரேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, ஏ கிரேட்டர் தென், பாருங்க சிம்பிளா போடுறேன், ஏ லெஸ் தென் பியா அப்படின்றத நான் செக் பண்றேன், எஸ் ட்ரூ. ஏன்னா ஏன்றது 3, பின்றது 5, ஸோ ஏ லெஸ் தென் 3 தான் ட்ரூ. ஆனா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு பெராந்திசிஸ் போட்டு ஒரு முன்னாடி வந்து ஒரு நாட் ஆபரேட்டர், அதாவது ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டுக்கிறேன், இது பேர் நாட்டு. ஓகேங்களா, எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டு இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்துச்சு. அதாவது இதுக்கு மீனிங் வந்து என்னன்னா, இந்த பார்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணு, இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணு, இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஆல்ரெடி ஏ லெஸ் தென் பியா ட்ரூ, அதனால நம்ம இங்க நாட் போட்டதுனால நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சு. இதுவே இங்க ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ். இங்க ஒரு நாட் ஆபரேட்டர் போட்டதுனால இது நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னு கொடுக்குது, இப்போ ட்ரூன்னு கொடுக்குது. ஓகேங்களா, இது வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். இன்னொன்னு டைப் செக்கிங், இது சிம்பிள் தான். டைப் செக்கிங் அதாவது பிரிண்ட், இப்ப நம்ம கொடுக்கிற டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் அப்படின்றத செக் பண்றதுக்காக, இப்போ ஏ இஸ் இன்டா, இது வந்து ஒரு இன்டீஜரா, ஒரு இன்டீஜர் வேரியபிளா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஏ இஸ் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல ட்ரூன்னு வந்துச்சு, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் இன்டா,
எஸ் ட்ரூ. இப்போ ஏ இஸ் பூலியனா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஃபால்ஸ் வந்துச்சு. ஏ இஸ் டபுளான்றத செக் பண்றேன். இல்ல ஃபால்ஸ் வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரூ. இப்போ ஏ இஸ் இது ஒரு நம்பரா அப்படின்றத நான் செக் பண்றேன். ஏ இஸ் நம் அப்படின்றத செக் பண்றேன். செக் பண்ண அப்படின்னா ட்ரூ. ஏன்னா ஏன்றது ஒரு இன்டீஜர். இன்டீஜர் வந்து நம்பரை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அதனால இது வந்து ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏ இஸ் ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். செக் பண்ண அப்படின்னா இது வந்து எனக்கு ஃபால்ஸ் வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு நம்பர். இப்போ ஏ இஸ் நாட் ஸ்ட்ரிங். இது ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் போட்டோம்னா நாட். ஏ இஸ் நாட் ஸ்ட்ரிங். இது வந்து ஸ்ட்ரிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சொன்னா எஸ் ட்ரூ. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்ல. ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோல டாட்ல எப்படி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றது, கண்டிஷனல் எப்படி செக் பண்றது, ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூக்கு லெஸ் தனா கிரேட்டர் தனா லெஸ் தனா ஈக்குவல்டா கிரேட்டர் தனா ஈக்குவல்டா இல்ல நாட் ஈக்குவல்டா ஈக்குவல்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்றது, லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் எப்படி ரெண்டு டிஃபரெண்ட் கண்டிஷனுக்கு எப்படி அதை கம்பைன் பண்றது, அண்ட் அண்ட் ஆபரேஷன் ஆர் ஆபரேஷன் நாட் ஆபரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் டைப் செக்கிங் எப்படி என்ன டேட்டா டைப்ல இருக்குது, இன்டீஜரா இல்ல ஸ்ட்ரிங்கா அப்படின்றது எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டைப் செக்கிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ.